மாதம் கோடை விடுமுறை என்பதால் அதிகப்படியான படங்கள் வார வாரம் ரிலீஸ் ஆன வண்ணம் உள்ளன. அந்த வகையில் கடந்த வாரம் சூரியன் மாமன், சந்தானம் நடித்த டிடி நெக்ஸ்ட் லெவல் போன்ற 2 முக்கிய படங்கள் ரிலீஸ் ஆனது. அடுத்து வருகிற மே 23ஆம் தேதி அரை டஜன் படங்கள் திரையரங்குகளை ஆக்கிரமிக்க வருகின்றன. அது என்னென்ன படங்கள் என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடித்த ஏஎஸ் படம் மே 23ஆம் தேதி திரைக்கு வர உள்ளது. இந்த படத்தை ஆறுமுககுமார் இயக்கியுள்ளார். இந்த படத்தில் விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக கன்னட நடிகர் ருக்மணி வசந்த் நடித்துள்ளார். மேலும் நகைச்சுவை நடிகர் யோகி பாகுவும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ள இந்த படத்திற்கு ஜஸ்டின் பிரபாகர் இசையமைத்திருக்கிறார். அடுத்ததாக விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக பாண்டியன் ஹீரோவாக நடித்துள்ள படம் படைத்தலைவன். இந்த படத்தை அன்பு இயக்கியுள்ளார். இந்த படத்திற்கு இளையராஜா இசையமைத்திருக்கிறார். ஜெகநாதன் பரமசிவம் தயாரித்துள்ள இந்த படத்திற்கு பார்த்திபன் தேசிங்கு திரைக்கதை அமைத்துள்ளார். இந்த படமும் வருகிற மே 23ஆம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது. அடுத்ததாக அனுராஜ் மனோகர் இயக்கத்தில் டெவினோ தாமஸ் மற்றும் சேரன் நடிப்பில் உருவாகியுள்ள படம் நரிவேட்டை. இந்த படத்திற்கு விஜய் ஒளிப்பதிவு செய்துள்ளார். ஜேக்ஸ் பிஜாய் இசையமைத்துள்ளார். படத்தொகுப்பு பணிகளை ஷமீர் முகமது மேற்கொண்டுள்ளார். இந்த படமும் மே 23ஆம் தேதி வெளியாக உள்ளது. மேற்கண்ட 3 படங்களும் பரிச்சயமான முகங்கள் நடித்த படங்கள். இது தவிர 5 சிறிய பட்ஜெட் படங்களும் ரிலீஸ் ஆக உள்ளது. அவை அகமொழி விதிகள், ஆக கடவன, மையல், திருப்பூர் குருவி, ஸ்கூல் ஆகிய படங்கள். மே மாத இறுதியில் பள்ளிகள் திறப்புக்கு மக்கள் தயாராவதில் பிஸியாகி விடுவார்கள் என்பதால் மே 23ஆம் தேதியே பெரும்பாலான படங்களை திரைக்கு கொண்டு வருகிறார்கள். இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.